திண்டுக்கல் தேனி புறவழிச்சாலையில் உள்ள அனுமந்தராயன் கோட்டையில் 5 ஏக்கர் பரப்பளவில் புதிய டைடல் நியோ தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்பட உள்ளது. தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அறிவிப்பு. திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு. தொகுதிகளின் எண்ணிக்கை நாளை மறுநாள் முடிவாகும் என சிபிஐ மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் பேட்டி. இடங்கள் குறித்து நாங்கள் பேசினோம். ஏறத்தாழ முடிவு எட்டப்படுகிற சூழல் உருவாகிவிட்டது. நாளை அல்லது நாளை மறுதினம் எங்கள் கட்சியின் அதிகாரபூர்வமான நிர்வாக குழு கூடி முடிவு செய்து கையெழுத்திடுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜகவை வீழ்த்துவதே எங்களது முதல் கடமை. கட்சியின் நலனை விட தேச நலனை எங்களுக்கு முக்கியம். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் திட்டவட்டம். எனக்கு மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற விரக்தியில் ஆளுநர் ஆர்.என். ரவி போய்விட்டார். மதுரையில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் விமர்சனம். விசுவாசத்தின் அடையாளம் ஓபிஎஸ், துரோகத்தின் அடையாளம் இபிஎஸ். தன்னை காப்பாற்றிக் கொள்ள எது வேண்டுமானாலும் செய்பவர்தான் பழனிசாமி எனவும் முதலமைச்சர் கடும் தாக்கு. அமெரிக்காவிடம் மண்டியிட்டதா இந்தியா? இந்தியாவின் இறையாண்மை கேள்விக்குறியாகியுள்ளது. கச்சா எண்ணெய் விவகாரத்தில் கார்த்தி சிதம்பரம் காட்டம். மகளிர் தினத்தை ஒட்டி மாமல்லபுரத்தில் புராதன சின்னங்களை காண நாளை அனுமதி இலவசம். கடற்கரை சின்னம், 5 ரதம், வெண்ணெய் உருண்டை பாறை உள்ளிட்டவற்றை இலவசமாக காணலாம். திமுக ஆட்சியில் கடன் சுமை அதிகமாகிவிட்டது. திமுக ஆட்சியின் செல்வாக்கு குறைந்ததாலேயே 5,000 ரூபாய் வழங்கினார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இந்த ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறார், நாங்க 5,000 ரூபாய் கொடுத்துட்டோம். எங்க கொடுத்த? ஏற்கனவே 3 மாசத்து பணம். இப்ப தேர்தல் வந்ததுனால மக்கள் இடத்துல செல்வாக்கு எழுந்ததுனால 2,000 ரூபாய் கொடுத்து 5,000 ரூபாய் கொடுத்த தமிழ்நாட்டில் கஞ்சா போதை ஆசாமிகளால் சர்வசாதாரணமாக கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறுகிறது என இபிஎஸ் குற்றச்சாட்டு. போதைப் பொருள் விற்பவர்களில் பாதி பேர் திமுகவினர் என்றும் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமியின் சுயநலம் அகம்பாவத்தால் அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்தது. இபிஎஸ்ஆல் அதிமுக இனியும் தோல்விகளைத்தான் சந்திக்கும் என ஓபிஎஸ் பேச்சு. பாஜகவில் விருப்பமனு வாங்கும் பழக்கமே கிடையாது. தகுதியான வேட்பாளர்களை பட்டியலிட்டு மத்திய தேர்வுக்குழு ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யும். தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. தாவேக மகளிர் தின விழாவில் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்த விஜய். தாவேக ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு மாதம் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவிப்பு. நாம் அமைக்க போகும் மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்வுடன் அறிவிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 சிலிண்டர்கள் இலவசம். கல்வி இடைநிற்றலை தடுக்க ஆண்டுக்கு 15,000 ரூபாய் பொருளாதார உதவி உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்ட விஜய். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அறிமுகம். ஒரே மேடையில் 28 வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வைத்த சீமான். கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 4 மாதங்களில் தண்டனை. குற்றவாளிகளுக்கு சாகும் வரை சிறை விதிப்பு. தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூர் மாவட்டத்தில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் தகித்தது. ஈரான் சரணடைந்து வரலாற்றில் முதல் முறையாக தோல்வியடைந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து. ஈரான் ஒருபோதும் சரணடையாது. அதிபர் மசூத் பெஷஷ்கியான் திட்டவட்டம்.
வெளிநாட்டு கரைகளிலிருந்து வரும் உத்தரவுகளை இந்தியா இனி ஏற்பதில்லை. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கிக் கொள்ளலாம் என அமெரிக்கா அறிவித்திருந்த நிலையில் எக்ஸ் தளம் மூலம் ட்ரம்புக்கு கமல்ஹாசன் எம்பி கடிதம். ஆஸ்திரேலிய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டி, இந்திய அணி திணறல். பேட் கமின் செய்து காட்டியது போல அகமதாபாத் மைதான ரசிகர்களை சைலண்ட் செய்வதே நியூசிலாந்து அணியின் இலக்கு என மிச்சல் ஸ்டான்னர் கூறிய விவகாரம். புதுசா ஏதாச்சும் சொல்லுங்க என சலித்துக் கொண்ட சூரியகுமார் யாதவ்.